கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையில் வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு இந்த வேத பாட வகுப்பை நடத்துவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வழக்கத்தின்படியே நாம் 2 வசனங்களை வாசித்து நாம் இன்றைக்கான பாட திட்டத்திற்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். முதல் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை காரியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வாராக. அடுத்து எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்கிற காரியங்கள் உங்களை பூர்வ பாதையில் தான் நடத்துமா என்பதை செய்தியின் முடிவிலே நீங்கள் யோசித்து சிந்தித்து ஜெபித்து சரியான நல்ல பாதையிலே நடப்பதற்கு நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். எனவே இந்த 2 வசனங்களை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைக்கான பாடத்திட்டத்திற்குள்ள நாம் போகலாம். அதே போல நம்முடைய யெஷுவா பைபிள் இறையியல் கல்லூரியினுடைய தரிசனம் என்ன என்பதை இந்த ஸ்கிரீன்ல பார்க்குறீங்க. அதே போல யெஷுவா பைபிளினுடைய விசுவாச பிரமாணம், நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம் என்கிறதான அந்த விசுவாச பிரமாணம் இருக்கிறது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொண்டு படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, தொடர்ச்சியாக திருச்சபைகளை குறித்ததான வேத பாட வகுப்புகளை பார்த்து வருகிறோம். எக்லிஷியாலஜியா மிக்ராயி கோடேஷ் என்கிறதான இந்த தலைப்பில் இருக்கிறதான வேத பாட திட்டத்தில் தொடர்ச்சியாக திருச்சபை குறித்ததான ஒரு அற்புதமான பாடத்திட்டத்தை நீங்கள் கற்று வருகிறீர்கள். அத்தனை பாடங்களும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். மனுக்குலத்திற்கான தேவ திட்டம் என்ற தலைப்பிலே நாம் வகுப்புகளை பார்த்து வருகிறோம். வெளியே உள்ள எக்லீஷியா அதனுடைய திட்டம் என்ன? அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கி புத்திர சுவிகார ஆவியை தந்து நடத்துவதுதான் மனுக்குலத்திற்கான தேவ திட்டம். தான் படைத்த மனிதன் தன்னிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக தேவன் வைத்திருக்கிற மாபெரும் திட்டம் தான் எக்லீஷியா என்கிறதான இந்த திருச்சபை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வெளியே உள்ளே என்று பார்க்கும்போது ஏதேனிலிருந்து வெளியே வந்தவர்களை மறுபடியும் உள்ளே கொண்டு வருகிற ஒரு மாபெரும் திட்டம் எக்லீஷியா அப்படின்னு சொல்லுகிறோம். மனசாட்சியின் பிரமாண கால எக்லீஷியா, நியாயப்பிரமாண கால எக்லீஷியா, கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா என்பதாக 3 எக்லீஷியாவை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியா என்று சொல்லும் பொழுது ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை, நியாயப்பிரமாண கால எக்லீஷியா என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை, கிறிஸ்துவின் பிரமாண எக்லீஷியா என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று வரை என்கிறதான அந்த காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். இவைகள் யாவும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஓகே, நாம இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்திற்குள்ள இன்னைக்கு போக போகிறோம். மனசாட்சி கால எக்லீஷியா என்று நாம் பார்த்த பொழுது ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை என்று நாம் பார்த்தோம். அதுல 3 சபைகள் இருந்ததை பார்த்தோம். ஆதாம் கால எக்லீஷியா, நோவா கால எக்லீஷியா, ஆபிரகாம் கால எக்லீஷியா என்கிறதான 3 அந்த சபைகள் இருந்ததை நாம் பார்த்தோம். ஆதாம் கால எக்லீஷியா அது நிறைய புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆதாம் கால எக்லீஷியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோவா கால எக்லீஷியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல போன முறை நடத்தினதான ஆபிரகாம் கால எக்லீஷியாவும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நாம இந்த 3 சபைகளையும் பார்த்துட்டோம். இதற்கான கால நிர்ணயம் என்னன்னா, கால நிர்ணய சட்டம் என்னன்னா 2000 ஆண்டுகள். இங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, 2000 ஆண்டுகள். இந்த 3 திருச்சபைகளுக்கான கால நிர்ணய சட்டம், தேவன் வைத்திருந்த கால நிர்ணய சட்டம் என்னன்னா 2000 ஆண்டுகள். ஆதாம் கால எக்லீஷியா, நோவா கால எக்லீஷியா, ஆபிரகாம் கால எக்லீஷியா 3க்குமான கால நிர்ணய சட்டம். எல்லாவற்றையுமே தேவனாகிய கர்த்தர் திட்டமாய் நடத்துகிறார். அவருடைய திட்டத்துல எப்பொழுதுமே ஆக்சிடென்ட் கிடையாது, எல்லாமே இன்சிடென்ட் தான். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். போன முறை பார்த்தோம் இல்லையா, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வருவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அதற்காக காடைகளை அவர் உருவாக்கி வைத்திருந்தார். அத்தனை லட்சம் ஜனங்களை போஷித்தார் என்பதெல்லாம் பார்த்தோம். அப்போ தேவன் மனுக்குலத்திற்கான மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். கீழ்ப்படுகிற மனிதனுக்கான வாழ்க்கை, கீழ்ப்படியாதவனுக்கான வாழ்க்கை என்று 2 விதமான வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். நித்திய ஜீவன், நித்திய மரணம் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு தியாலஜிக்கல் வேர்ல்டில், அதாவது இறையியல் உலகத்துல நரகம் என்பது நித்தியம் இல்லை என்கிறதான போதனைகள் எல்லாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி நித்திய ஜீவன் நிரந்தரமோ அதே போல நித்திய மரணமும்
நிரந்தரம் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வேதாகம் நிறைய காரியங்களை அங்கங்கே அப்படியே தெளித்து வைத்தார் போல் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அவைகளெல்லாம் வருங்காலங்களிலே சொல்லிக் கொடுப்பதற்கு நாங்களும் திட்டம் பண்ணுகிறோம். சரி, அப்போ இந்த மனசாட்சி பிரமாண கால எக்லீசியா 2000 ஆண்டுகள். ஆதாம் கால எக்லீசியா, நோவா கால எக்லீசியா, ஆபிரகாம் கால எக்லீசியா 2000 ஆண்டுகள். இது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய கால நிர்ணய சட்டத்துல இதுவரைக்கும் ஒரு நொடி அதிகமாகவோ ஒரு நொடி குறைந்தோ போனதே இல்லை. தேவன் தான் திட்டம் பண்ணியதை இதுவரைக்கும் சரியாக நடத்தியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவம் எப்படி நினைக்கிறதுனா, ஆண்டவருடைய திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுகிற ஊழியக்காரர்களே பார்க்கிறோம். தேவனுடைய திட்டத்துல எப்பொழுதுமே ஃபெயிலியரே கிடையாது. தேவனுடைய திட்டத்துல எப்பொழுதுமே ஃபெயிலியர் இல்லை. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? அவர் நினைத்த காரியம் தடைப்படாது. அவர் நினைத்த காரியம் தடைப்படாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு நாளும் அவர் நினைத்த காரியம் தடைப்படாது. அப்படி அற்புதமாக தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டே வருகிறார். அப்போ இந்த 2000 ஆண்டு கால இந்த மனசாட்சி பிரமாண கால எக்லீசியா முடிவு பெற்ற பின்பு நியாயப்பிரமாண கால எக்லீசியா நடைமுறைக்கு வந்தது. இன்றைக்கும் மனசாட்சி பிரமாண கால எக்லீசியா இருக்கா அப்படின்னா இல்ல. மனசாட்சி ஆனால் இருக்கிறது. அதே போல இன்றைக்கு நியாயப்பிரமாண கால எக்லீசியா இருக்கா அப்படின்னா இல்ல. ஆனா நியாயப்பிரமாணம் இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா? மனசாட்சி பிரமாண கால எக்லீசியா இன்னைக்கு இருக்கா? இல்ல. ஆனா மனசாட்சி பிரமாணம் இருக்கிறது. நியாயப்பிரமாண கால எக்லீசியா இன்னைக்கு இருக்கா? இல்ல. ஆனால் நியாயப்பிரமாணம் இருக்கிறது. மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிறதான சபை கிறிஸ்துவின் பிரமாண கால சபை. கிறிஸ்துவின் பிரமாணம் தான். அந்த கால சபையில தான் நாம இன்னைக்கு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சிலர் சொல்கிறபடி நியாயப்பிரமாணத்தின்படி யூதர்களை மாற நினைக்கிறதோ அல்லது மனசாட்சியின் பிரமாணத்தின்படி மாற்று மதங்களை பின்பற்ற நினைப்பதோ, அதிலே உண்மை இருக்கிறது, அதிலே இயேசு இருக்கிறார் என்று நம்புவதோ அது வேதத்திற்கு புறமானது, எதிரானது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சரி, இப்போ இந்த 2000 ஆண்டுகள் என்பதை நாம் பார்த்தோம். அதற்கான முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க மனசாட்சி பிரமாண கால எக்லீசியா ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறதான அந்த இடைப்பட்ட காலம் 2000 ஆண்டுகள். அதாவது ஆதாமிலிருந்து ஆபிரகாமினுடைய பிறப்பு வரை இருக்கிறதான ஒரு காலகட்டம் 2000 ஆண்டுகள். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறதான அந்த காலகட்டங்கள் 2000 ஆண்டுகள், 20 தலைமுறைகள். ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வம்ச வரலாறு பட்டியல் அங்கேயே இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது போய் வாசித்து பாருங்க. இந்த 20 சந்ததிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். முதல் 11 அதிகாரத்தில் 2000 ஆண்டுகளுக்கான செய்தி இருக்கிறது. என்னைக்காச்சும் யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஆதியாகமத்தை வாசிக்கிறீங்க. வாசிக்கும் போது அதுக்குள்ள எவ்வளவு காலம் இருக்கும், எவ்வளவு ஒரு டைம் ஃப்ரேம் உள்ள இருந்திருக்கும் அப்படின்றது என்னைக்காச்சும் யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் 2000 ஆண்டு கால இடைவெளி. அப்ப யோசித்து பாருங்க, 2000 ஆண்டு வரலாறு வெறும் 11 அதிகாரங்களில் மாத்திரமே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 2000 ஆண்டு வரலாறை ஒருவேளை நாம் படிக்க விரும்பினால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா படிக்க முடியாது. அதற்கான வாழ்நாளே நமக்கு இருக்காது. 2000 ஆண்டு வரலாறு ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு வருஷமும் என்ன நடந்துச்சு, எந்தெந்த ஆண்டுல என்னெல்லாம் நடந்துச்சு, யாரெல்லாம் முக்கியமான ஆட்கள், எதெல்லாம் முக்கியமான நகரங்கள், எதெல்லாம் முக்கியமான ஈவெண்ட் அப்படின்லாம் படிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலத்துல எல்லாம் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் தான் இருக்கிறாங்க, யூடியூப்லயும் தான் இருக்கிறாங்க. யாருக்கும் படிக்கிறதுக்கு நேரமே இல்ல. பைபிள் படிக்கவே நேரம் இல்லை. இருக்கிற 66 புஸ்தகத்தை வாசிக்கவே இன்னைக்கு நேரம் இல்லை. இந்த 2000 ஆண்டு வரலாறை ஆண்டவர் எழுதி கொடுத்திருந்தா, தம்முடைய தாசர்கள் மூலமாக எழுதி கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்றத யோசித்து பாருங்க. வெறும் 11 அதிகாரத்துல 2000 ஆண்டு வரலாறு உள்ளே இருக்கு. 20 தலைமுறைகள், அதாவது முக்கியஸ்தர்கள், 20 முக்கியஸ்தர்கள். ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு முக்கியஸ்தர்களை இங்கே நம்ம பார்க்கிறோம். இவ்வளவுதானா அப்படின்னா 2000 ஆண்டுல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு 100 வருஷத்திலேயே உலகம் எவ்வளவா மாறி இருக்குன்னா
அந்த முதல் 2000 ஆண்டுல உலகம் எவ்வளவு மாற்றங்களை சந்தித்திருக்கும், மனிதர்களுடைய நாகரிகம் எவ்வளவு வளர்ந்திருக்கும், மனிதர்களுடைய ஜனத்தொகை எவ்வளவாய் பெருகி இருக்கும். அப்படிலாம் கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அப்போ மனசாட்சி பிரமாண கால எக்லீசியா என்பது 2000 ஆண்டு அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த 2000 ஆண்டு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரத்திற்குள்ளேயே அடங்கி விடுகிறது. அப்போ நீங்க வச்சிருக்கிற வேதாகமம் அற்புதமானது. இன்னைக்கு நிறைய பார்க்குறோம், வேதாகமத்திற்கு எதிரான நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ், ஆதியாகமம் தப்பு, பைபிள் தப்பு, இயேசு பறக்கவே இல்லை, வேதாகமம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு பேசுகிற கள்ள உபதேசிகளை பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்தவத்திலிருந்து பிரிந்து போய் சுய இச்சையின்படி நடக்க விரும்புகிற, நடக்கிற, ஏமாற்ற நினைக்கிற, அன்பின் பிரமாணத்தை மீறுகிறதான பிரிந்து போன கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அவிதமாக பேசுவதை பார்க்கிறோம். வேதாகமத்துக்கு எதிராக பேசுவதை பார்க்கிறோம். அதாவது வேதாகமத்தை படிக்காமல் தெரியாமல் ஒருவர் கருத்து கூறினார் என்று சொன்னால் அவருக்கு தெரியல, அதனால அவரை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டாரு. ஆனா எல்லாவற்றையும் தெரிந்து உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்து மறுதலித்து போனவர்கள் இன்றைக்கு நிறைய பேரு இப்படி பேசுவதை நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்துக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக பேசுவதை பார்க்கிறோம். ஆனா நாம வச்சிருக்கிற வேதாகமம் அற்புதமானது. அந்த அந்த நபர்களுக்கு, அந்த கூட்டத்தாருக்கு இது புரியவில்லை. அந்த கூட்டத்தாருக்கு, அந்த நபர்களுக்கு இது புரியல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் 2000 ஆண்டு வரலாறு உள்ளே இருக்கு. சரி, அப்போ ஆதியாகமத்துல மிச்சம் இருக்கிற அந்த 50 அதிகாரத்துல 11 அதிகாரம் போயிருச்சு. 12ல இருந்து 50 வரைக்கும் இங்க உங்களுக்காக போட்டிருக்கேன். 309 வருஷ வரலாறு இருக்கு. அப்படின்னா மொத்தம் ஆதியாகமத்துல 2309 வருட வரலாறு இருக்கு. நல்லா கவனமா கேட்கணும். உலகத்திலேயே மிக பெரிய வரலாற்று புஸ்தகம் என்று நாம் ஒன்றை சொல்லுவோம் என்று சொன்னால், நீங்களும் நானும் கரத்தில் வைத்திருக்கிற வேதாகமத்தில் இருக்கிற முதல் புஸ்தகம். இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் யார்கிட்டயும் எங்கேயும் யார்கிட்டயுமே இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு புஸ்தகம். இப்படி எழுதுவதற்கு இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாரும் பிறக்கல, இனிமேலும் பிறக்க போறதும் இல்ல. ஆதியாகமம் என்கிறதான முதல் புஸ்தகத்தில் 2309 வருட வரலாறு இருக்கிறது. முதல் 11 அதிகாரத்தில் அது அந்த 50 புஸ்தகத்துல 20% தான். அந்த 20% புஸ்தகத்துல 2000 ஆண்டு வரலாறும், மிச்சம் இருக்கிற 80% புஸ்தகத்துல, அதாவது ஆதியாகமத்துல மிச்சம் இருக்கிற அந்த 80% பக்கங்கள்ல 300+ வருட வரலாறு இருக்கிறது. அதாவது முதல் 11 அதிகாரத்துல 20 தலைமுறை, அடுத்து 12ல இருந்து 50 வரைக்கும் 3 தலைமுறை தான். அந்த 3 தலைமுறைக்கு அவ்வளவு பக்கங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அப்படியே யோசித்து பாருங்க எப்படி இருக்குன்னு. 39 அதிகாரம் ஒரு பக்கம், 11 அதிகாரம் ஒரு பக்கம். 31 அதிகாரத்துல 3 தலைமுறை குறித்து தான் சொல்லியிருக்கு. அப்படின்னா 10 அதிகாரத்துக்கு ஒரு தலைமுறை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காக, அப்படி இருக்காது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், சரியா, புரிந்து கொள்வதற்காக. ஆனா முதல் 11 அதிகாரத்துல 2000 வருஷம் வரலாறு. அப்ப யோசித்து பாருங்க, இந்த 2000 வருஷம் வரலாறு ஒரு 10 புக்ல எழுதி கொடுத்திருந்தா, இல்ல ஒரு இன்னும் ஒரு 100 அதிகாரத்துல 50 அதிகாரத்தை எழுதி கொடுத்தா எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். இன்னொரு 50 அதிகாரமோ, இன்னொரு 100 அதிகாரமோ, முதல் அந்த 2000 வருஷம் வரலாறு எழுதியிருந்தா எவ்வளவு இருந்திருக்கும் இல்லைங்களா? எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இந்த வேதாகமம் கட்டுக்கதை அல்ல, தேவையானவற்றை மாத்திரம் நமக்கு சொல்லி தருகிற ஒரு பொக்கிஷம், ஒரு மேனுவல், உலகத்தினுடைய ஒரு கண்ணாடி. அப்போ முதல் அந்த 11 அதிகாரத்துல, அதாவது அந்த புஸ்தகத்தினுடைய 50 அதிகாரத்துல 20% 2000 வருட வரலாறும், அடுத்து இருக்கிற 80% பக்கங்கள்ல வெறும் 300 வருட வரலாறும் 3 தலைமுறைகள் மாத்திரமே இருக்கிறது. அப்படியே சிந்திக்கணும். அப்படின்னா பைபிள்ல இருக்கிற
விஷயங்கள் எல்லாம் நமக்கு போதுமான அளவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபுல்லா கொடுத்திருந்தா நம்மளால வாசித்திருக்கவும் முடியாது, புரிஞ்சு கொள்ளவும் முடியாது. இந்த ஒரு புஸ்தகத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியல இல்லையா? இன்னும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் படித்துக் கொண்டே இருக்கிறோம். புரிந்தவர்கள் இன்னும் வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். புரியாதவர்கள் அதை குறித்து கேலி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆதியாகமம் 2309 வருட வரலாறு, முதல் 11 அதிகாரங்களிலே 2000 வருட வரலாறு, 20 தலைமுறைகள். அடுத்து இருக்கிறதான 12 50 அந்த 39 அதிகாரங்களிலே 80% அந்த பக்கங்களிலே 300 வருட வரலாறும் 3 தலைமுறைகளும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த 3 சபையும் முதல் 11 அதிகாரங்களுக்குள்ளாக முடிவடைகிறது. ஆபிரகாம் பிறந்த வரைக்கும் தான். அப்புறம் அவன் வாழ்ந்து அவன் மரித்து அதற்கப்புறம் எகிப்துக்கு போய் அந்த கணக்கெல்லாம் நான் இங்க சொல்லல. சரியா? அவன் கணக்குல ஒரு 30 வருஷம் வரும். அதாவது அவனுடைய கணக்குல கர்த்தருடைய கணக்குல ஒரு 30 வருஷம் வரும். அது எப்படின்னு பின்னால பார்க்க போகிறோம். சும்மா ஒரு ஹிண்ட் மாத்திரம் கொடுக்குறேன், கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, சரி. இப்போ மறுபடியுமாக உங்களுக்காக ஒரு பேஜ் போட்டிருக்கேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு மொத்தம் 39 புஸ்தகங்கள் இருக்கு. 39, 27, 66 இல்லையா? 39 புஸ்தகம். ஆதியாகமத்துல மாத்திரம் 2309 வருட வரலாறும், யாத்திராகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிறதான புஸ்தகங்கள்ல 1691 வருட வரலாறும் இருக்கிறது. அப்போ முதல் 3 எக்லீஷியாக்களுக்கான அந்த காலகட்டம் 2000 வருஷம் நான் சொன்னேன். அது ஆதியாகமத்திலேயே அடங்கி விடுகிறது. அடுத்து வருகிறதான நியாயப்பிரமாண சபைக்கான அந்த புஸ்தகம், இஸ்ரவேல் சபைக்கான புஸ்தகங்கள் தான் யாத்திராகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிறதான 38 புஸ்தகங்கள். அதுல வெறும் 1691 வருட வரலாறு மாத்திரமே இருக்கிறது. ரெண்டையும் கூட்டினோம்னா 4000 ஆண்டு வரலாறு நம்முடைய பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அவ்வளவுதான். இன்னைக்கு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க இல்லையா, உலகம் உண்டாகி இத்தனை கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது, மனிதர்கள் உண்டாகி இத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. கார்பன் டேட்டிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த கார்பன் டேட்டிங் ஒரு 5700 வருஷத்துக்கு மேல தாண்டாது. அதுக்கு மேல பார்க்க முடியாது. ஒரு 5700 வருஷம் தான் அப்ராக்சிமேட்டா. அதுக்கு மேலாம் கணிக்கவே முடியாது. ஆனா லட்சக்கணக்கில் வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு அவங்ககிட்டயே ப்ரூஃப் கிடையாது. நல்லா கவனமா கேட்கணும். ஒரு மனிதன் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்வது அது அறிவியல் கட்டுக்கதை. அதாவது சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூடோ சயின்ஸ்னா சயின்ஸ் வந்து ஒரிஜினல், சூடோ சயின்ஸ்னா டூப்ளிகேட் சயின்ஸ். இப்போ சயின்ஸுக்குள்ள ஒரு சூடோ சயின்ஸ் வச்சிருக்கிறாங்க, அவங்களே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா வேதாகமத்திற்கு எதிராகவும் தேவனுக்கு எதிராகவும் ஒன்றை சொல்ல வேண்டும் அல்லவா. அதனால 50,000 ஆண்டுக்கு முன்பாக ஒரு மண்டை ஓட்டை எடுத்தோம், 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மண்டை ஓட்டை எடுத்தோம் அப்படின்லாம் சொல்வது சாத்தியம் இல்லாத ஒன்று. அதே போல அது சூடோ சயின்ஸ். ஏன்னா மனிதனுடைய எலும்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு கண்டுபிடிக்கவே முடியாது. அது மண்ணோடு மண்ணாய் போயிடும். ஆண்டவரே சொல்லியிருக்காரு, மண்ணுக்கே திரும்புவாயின்னு. மண்ணுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் அந்த ஃபாசில் கிடைச்சிச்சு, 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் இருந்துச்சு அப்படின்னு சொல்வதெல்லாம் சூடோ சயின்ஸ், கட்டுக்கதை. அதுல உண்மை இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்துல மனுக்குலத்திற்கான வரலாறு பழைய ஏற்பாட்டில் 4000 ஆண்டுகள் தான். ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த மனுக்குல வரலாறு 4000 ஆண்டுகள் தான். அறிவியல் என்ன சொன்னாலும், அதற்கு நிறைய காரியங்களை சொன்னாலும், அது ஒரு நாள் அதுவே தப்புன்னு சொல்லி வேற ஒன்ன உண்மைன்னு சொல்லும். இது வரைக்கும் சயின்ஸ் தன்னுடைய கருத்துக்களை மாற்றாமல் இருந்ததே இல்லை. ஒவ்வொரு முறையும் இது சரியில்லை, அது சரியில்லை என்று தான் சொன்ன கருத்தை தானே மாற்றி இருக்கிறது. அதுக்கு வரலாறு ஆதாரமாக இருக்கிறது. தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அறிவியல் ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் அப்படியே இருக்கிறதுன்னா அது வந்து ப்ரோக்ரஸிவ் தான். அதாவது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்துல சரின்னு சொன்னது இன்னைக்கு தப்புன்றாங்க. அதே போல அன்னைக்கு தவறுன்னு சொன்னது இன்னைக்கு உண்மைன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, சயின்ஸுக்கு வந்து நிலையான நிலைப்பாடு கிடையாது. அது மாறிக்கொண்டே இருக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் வரும்போது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் வேதாகமம் தன் கருத்தை ஒரு நாளும் மாற்றியது இல்லை. இன்றைக்கு வேதாகம் பொய் என்று சொல்கிறவர்கள் நாளைக்கு உண்மை என்று சொல்வார்கள். இன்னைக்கு உண்மை என்று சொன்னவர்கள் நாளைக்கு பொய் என்று சொல்ல போகிறார்கள். காரணம் என்னன்னா,
வேதாகமம் யாருக்காகவும் தன் கருத்தை மாற்றியது இல்லை. அது சொன்னதுதான், எழுதி வைத்ததுதான். மனிதர்கள் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஏதோ ஒன்றோடு ஒப்பிட்டு இது தவறென்று சொல்வதற்கு இங்கு ஒன்றும் இல்லை. வேதாகமும் ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம். அறிவியல் மாறக்கூடிய ஒன்று. இது எழுதினதே தான். அப்படியே நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. எப்படியெல்லாம் சொன்னாங்க முன்னால சயின்ஸ்ல, இன்னைக்கு எப்படியெல்லாம் மாத்திக்கிட்டாங்க. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அறிவியல் தன் கருத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அதாவது சைனால இருக்கிற அந்த மஞ்சள் நதி ஒரு காலத்திலையும் ஒரே இடத்துல ஓடினதில்லை. அது தன் பாதையை மாற்றிக்கொண்டே இருக்கும். மஞ்சள் நதி வெள்ளப்போக்கு அதிகமான ஒரு நதியாமா. அதே போல அறிவியலும் தன் போக்கை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் வேதாகமும் ஒரு நாளும் தன் போக்கை மாற்றியதாக சரித்திரம் இல்லை. எழுதினதே. அதனால மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அற்புதமான ஒரு புஸ்தகத்தை நீங்க வசிச்சிருக்கீங்க. எப்பொழுதுமே அறிவியல் பூர்வமாக யாராச்சும் சொன்னாங்கன்னா உடனே கேட்க வேண்டியது என்னன்னா, அது சூடோ சயின்ஸா இல்ல அது ப்ரூவன் சயின்ஸா, அது நிரூபிக்கப்பட்ட உண்மையா அல்லது கருதுகோளா, ஹைப்போதீசிஸா? எத்தனை பேர் கூட இருக்கீங்களா? ஹைப்போதீசிஸா அல்லது அது நிரூபிக்கப்பட்ட உண்மையா, ப்ரூவன் ட்ரூத்தா அப்படின்றத கேட்கணும். அப்படியே போற போக்குல 4 கெட்ட வார்த்தையை பேசிட்டு போயிடுவாங்க. அந்த கெட்ட வார்த்தை தான் மனசுல நிக்குமே தவிர நல்ல வார்த்தை நிக்காது. குழந்தைங்களை பாக்குறீங்களா? எவ்வளோ நல்ல வார்த்தை சொல்லி கொடுத்துருப்போம். ரோட்ல எவனோ கெட்ட வார்த்தை திட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னா அது சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் யாரோ திட்டும் போது உள்ள இருந்து பேசும். என்னன்னா நம்ம குழந்தைய பேசிச்சுன்னா அது கெட்ட வார்த்தை, அது தப்புன்னு தெரிஞ்சும் அது சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருது. அதுதான் சைக்காலஜி. அப்போ அதனாலதான் குழந்தைங்களை நம்ம கவனமா வளர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ நல்ல வார்த்தைகளை சொல்லித்தரணும், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் அது பழகக்கூடாது. அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதை சொல்லி அது தன்னையே என்ன பண்ணுது, அபியூஸ் பண்ணி கொள்ளுகிறது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதே போல சயின்ஸு நல்லது, ஆனா அதுக்குள்ள சூடோ சயின்ஸ் இருக்கு. 4 நல்லது சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடும். அது நிரூபிக்கப்பட்டிருக்கவே இருக்காது. ஆனா நம்ம நம்பிட்டு வேதாகமும் தப்புன்னு சொல்லிடுவோம். நமக்கு இருக்கிற சவால். இன்னைக்கு அப்படி பிரிந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கவனமா இருக்க வேண்டும். சரியா? சோ நாம உள்ள போயிருவோம். நாம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டுல 4000 வருஷம் வரலாறு இருக்கு. ஆதாமிலிருந்து. அதுதான் உண்மையான வரலாறு. எத்தனை பேர் நம்புறீங்க வேதாகமத்தை? நம்புறீங்களா? கண்மூடித்தனமா நம்புறீங்களா? உங்களுடைய வேதாகமம் 100க்கு 100 சரியான வேதாகம். அதில் பொய் இல்லை. விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா நாம சின்ன வயசுல இருந்தே மாறி மாறி படிச்சு வந்திருக்கோம் இல்லையா? சயின்ஸையும் படிச்சிருக்கோம், பைபிளையும் படிச்சிருக்கோம். ஸ்கூல்ல போய் எழுதுவான் மனுஷன் குரங்குல இருந்து பிறந்தானே. சண்டே கிளாஸ்ல சொல்லுவான் மனுஷனை தேவன் படைச்சாருன்னு. இப்படி மாறி மாறி பேசுறவங்க தானே. அதனால நிலையான உண்மையை கற்றுக்கொள்வது பயனளிக்கும். வேதாகமும் நிலை மாறாத உண்மை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த எக்லிஷா, மனசாட்சி பிரமாண கால எக்லிஷா. இந்த எக்லிஷா, மனசாட்சி பிரமாண கால எக்லிஷா 2000 ஆண்டுகள். அதற்கான எவிடன்ஸ் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஒட்டுமொத்த வேதாகமத்துல 4000 ஆண்டு வரலாறு இருக்கிறது. அதே போல நியாயப்பிரமாண சபைக்கு 1691 ஆண்டு காலகட்டத்திலே நடந்ததான வரலாறு யாத்திராகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில வகுப்புகளுக்கு முன்பாக இந்த சார்ட்டை உங்களுக்கு போட்டிருந்தேன். இதுல நம்ம என்ன பண்ணோம்னா சபைகள் இப்படி பிரிச்சிருந்தோம். ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை, ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை, இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று வரை அப்படின்னு சொல்லி 2000 முதல் 2000 ஆண்டுல என்ன நடந்துச்சு, 2வது 2000 ஆண்டுல என்ன நடந்துச்சு, 3வது 2000 ஆண்டுல என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ முதலாவது 2000 ஆண்டுல தேவபுத்திரர், மனுஷகுமாரத்திகள், ஆபேல் இரத்த சாட்சி, சேத்தின் சந்ததி, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், நோவாவின் சந்ததி அப்படின்னு பார்த்தோம். அதே போல 2வது 2000 ஆண்டுல இஸ்ரவேல், புறஜாதிகள், மெல்கிசேதேக்கு, ஆபிரகாமின் சந்ததி, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலிசா இங்கே பெரிய அற்புதங்களை செய்து கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பதை அவன் நிரூபித்தான் என்பதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ நோவாவின் சந்ததி நீதிமான் என்று நோவா நிரூபித்தான் இல்லையா? அதே போல அந்த சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு, சேமின் சந்ததியில வந்தாருன்றதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த வேதாகம காலத்தில் இருக்கிறதான இந்த எக்லீஷியா, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த எக்லீஷியா 3 காலகட்டங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதான எக்லீஷியா. 3 காலகட்டங்கள். இந்த எக்லீஷியா என்பது மாறாது, காலங்கள் மாத்திரமே மாறும். அந்த எக்லீஷியாவினுடைய திட்டம் மாறாது, ஆனால் அதோடைய செயல்பாடு மாறும். சரியா? புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லுகிறேன். அப்போ 2000 ஆண்டுகள். நாம இந்த 3வது 2000 ஆண்டுல இருக்கிறோம். நாம்
ஒரு முடிவை நோக்கிய பயணத்திற்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிறோம். அவர் நிச்சயமாக வருவார். வரும்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒருவேளை அந்த காலகட்டத்தில் நாம் உயிரோடு இருந்தால் நாம் மறுரூபமாகி மதியவானிலே அவரை சந்திப்போம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மனசாட்சி பிரமாண கால சபையில 3 காரியங்களை பார்த்தோம். அதுல 3வது என்னன்னா, ஆபிரகாமுடைய காலத்திலிருந்து அவனுடைய சந்ததி, அதாவது யாக்கோபின் சந்ததி வரைக்கும் இருக்கிறதான ஒரு சபையை பார்த்தோம். அதாவது மனசாட்சி பிரமாண கால எக்லிஷியாவை பார்த்தோம். அதுதான் அந்த 2வது 1000 ஆண்டு அந்த சபைக்கான ஒரு ஆரம்ப காலகட்டம். அதாவது மனசாட்சி பிரமாண கால சபை முடிந்து நியாயப்பிரமாண கால சபை ஆரம்பிப்பதற்கான ஒரு காலகட்டம். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். அதனால இந்த ஸ்கிரீனை போட்டேன். இதை பார்த்துட்டு உள்ள போனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இதை குறித்த சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 2வது சபை காலம், அதாவது நியாயப்பிரமாண கால சபை, மனசாட்சி பிரமாண கால சபை முடிந்து நியாயப்பிரமாண கால சபை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத போன வகுப்புல நான் சொன்னேன். எப்படின்னா, எகிப்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு நான் சொன்னேன். எகிப்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து ஆரம்பித்தது, அதாவது நியாயப்பிரமாண கால சபை. அப்போ வேதத்துல போன முறை வாசித்தோம். யாத்திரையாகமம் 12:41 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ இங்க இருந்துதான் நியாயப்பிரமாண கால சபை ஆரம்பிக்கிறது. வனாந்தரத்தை நோக்கி அந்த பயணத்துல ஒரு அற்புதத்தோடு, அடையாளத்தோடு, மிகப்பெரிய வெற்றியோடு, எகிப்து தேசத்துல ஆண்டவர் செய்ததான அற்புதங்கள், அடையாளங்கள், 10 வாதைகள், நிறைய விஷயங்களை செய்து தன்னுடைய தாசனாகிய மோசே மூலமாக செய்து அந்த ஜனங்களை ரட்சித்து வெளியே கொண்டு வருகிறார். அந்த ரட்சிப்பின் திட்டத்திலிருந்து நியாயப்பிரமாண கால சபை ஆரம்பிக்கிறது. இதை குறித்து நாம் அடுத்த வகுப்புல பார்க்க போகிறோம். ஏன்னா போன முறை இதை சொல்லி கொடுத்தேன். அதுல இருந்து ஆரம்பிச்சு சில முக்கியமான விஷயங்களை சொல்லி அடுத்த வகுப்பில இந்த நியாயப்பிரமாண கால சபையை குறித்துதான சில முக்கியமான விஷயங்களை சொல்லி தரப்போகிறேன். எனவே இந்த 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்துல புறப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனா இதற்கு முன்பாக வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்வாரு, 400 வருஷம் உன்னுடைய சந்ததியார் தாங்கள் அல்லாத தேசத்துல அவர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அவர்களை சந்தித்து இந்த கானான் தேசத்துக்கு மறுபடியும் கூப்பிட்டுட்டு வருவேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இங்க சொல்லுது 430 வருஷம்னு, அங்க ஆண்டவர் சொன்னாரு 400 வருஷம்னு. எப்படி இதை மேட்ச் பண்றது? இதனுடைய நோக்கம் என்ன, தேவ திட்டம் என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா வேதாகமத்தை பொறுத்தளவுக்கு எந்த கான்ட்ராடிக்ஷனும் கிடையாது. அப்படி ஒரு கான்ட்ராடிக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா ஒன்னு மொழிபெயர்ப்பு பிழை, இல்லை என்றால் நம்முடைய புரிந்து கொள்ளுதலிலே பிழை. என்னங்க, ஒருவேளை வேதாகமத்துல மிகப்பெரிய தவறு இருப்பதை போல உங்களுக்கு தெரிந்தால் ஒன்று அது மொழிபெயர்ப்பு பிழை, இல்லை என்றால் நம்முடைய புரிந்து கொள்ளுதலிலே பிழை. ஆனால் வேதாகமத்தில் பிழை இல்லை, வேதாகமத்தில் தவறு இல்லை. மறுபடியும் சொல்றேன், வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது மிகப்பெரிய தவறு இருப்பதை போல தெரிந்தால், கருத்து பிழை இருக்கிறது, அது நிறைய பிரச்சனை இருக்கு, மாரலா பிரச்சனை இருக்கு, சயின்டிபிக்கா பிரச்சனை இருக்கு அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரிந்தால், ஒன்று அது மொழிபெயர்ப்பு பிரச்சனை, இல்லை என்றால் நம்முடைய புரிந்து கொள்ளுதலிலே பிரச்சனை. ஆனால் வேதாகமத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அதை புரிந்து கொள்வதற்கு அதனுடைய ஆக்கியோன் ஆகிய பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை தேவை. அவர் இல்லாமல் அவரால் ஆளுகை செய்யப்பட்டு எழுதி கொண்ட புஸ்தகத்தால் பயன் இல்லை. அவரால் ஆளுகை செய்யப்பட்டவர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தால் பயன் இல்லை. அவர் இல்லாமல் இந்த வேதம் பலன் அளிக்காது. ஒரு அல்ஜிப்ரா, ஒரு கால்குலஸ் இருக்கிறதான ஒரு கணக்கு புஸ்தகம் ஒரு வயசு குழந்தைகிட்ட கொடுத்து இதை படிச்சு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒன்னும் தெரியாது. அது வளரணும், வளர்ந்த பின்பு நல்ல ஒரு டீச்சரை அதற்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும், நல்ல ஸ்கூலுக்கு போய் அது சேரணும், அங்க நல்ல டீச்சர் இருக்கணும். அந்த டீச்சர் தான் அந்த அல்ஜிப்ராவை, கால்குலஸை, ஜியாமெட்ரியை
எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. அப்போ டீச்சர் இல்லாம அந்த புஸ்தகம் பயனளிக்காது. ஒருவேளை அப்பா அம்மா தன் பிள்ளைக்காக சிறப்பான புஸ்தகங்கள் 1000 வாங்கி வைத்திருந்தாலும் அந்த குழந்தையால் அதை படித்து புரிந்து கொள்ள முடியாது. அந்தந்த சப்ஜெக்டை சொல்லி தருவதற்கு அந்தந்த துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த அதில் எக்ஸல் பண்ணுகிறதான டீச்சர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஆசான்கள் தேவை. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ பைபிள் சும்மா புரிகிறதுக்கு அது ஒன்றும் சாதாரண புஸ்தகம் இல்லை. அது புரியணும்னா பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை தேவை. போன முறை நான் சொன்னேன், இந்த வேதாகமம் பலர் இடறி போவதற்கான கல்லாய் இருக்கிறது, பலரை வாழ வைத்த கண்மலையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வேதவசனம் கர்த்தருடையது. அவரே வார்த்தையானவர். வார்த்தையான தெய்வத்தை புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களும் உண்டு, அது புரியாமல் எதிர்த்து வீழ்ந்தவர்களும் உண்டு. அப்போ இந்த வேதாகமம் பலர் வீழ்வதற்கு காரணமாகவும் இருக்கிறது, பலர் வாழ்வதற்கு காரணமாகவும் இருக்கிறது. பலரால் இது அசட்டை செய்யப்படுகிறது, பலரால் இது போற்றப்படுகிறது. அப்போ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான ஆக்கியோன் இல்லாமல் இந்த வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடியாது. திரியேக தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல், அவருடைய அருள் இல்லாமல், அவருடைய கிரேஸ் இல்லாம புரிஞ்சுக்க முடியாது. இது ஒரு சாதாரண புஸ்தகம் தான். நிறைய புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கிற ஒரு சாதாரண பேப்பர் தான். எனவே எல்லாருக்குமே வேதம் புரியுமானா புரியாது. புறஜாதி மார்க்கத்தார் இதை படித்து நிறைய குறைகள் இருப்பதாக, இந்த காலகட்டத்துக்கு ஒவ்வாததாக இருப்பதை போல பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அப்படித்தான் அவர்கள் பேசுவார்கள். அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க கூடாது. ஏனென்றால் உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இதுவரைக்கும் அவர் நடத்தி இருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். உங்கள் நம்பிக்கை உங்கள் தேவன் மீது, அவர் நமக்கு வாக்களித்து நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மீது என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் நம்முடைய மூளையை நம்பவில்லை, உலக அனுபவங்களை நம்பவில்லை, நாம் பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறோம். அவர்தான் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ உள்ள போயிடலாம். 400 430 வருஷமா இதை போன்ற கேள்விகளுக்கான ஒரு பதிலோடு நான் உள்ள போகலாம். அதற்கு நாம என்ன பண்ணணும்னா, வேதாகமத்தின் திட்ட வரைவு, காட்ஸ் ப்ளூ பிரிண்ட், இந்த பைபிளோட ப்ளூ பிரிண்ட் என்னன்னு தெரியணும். நிறைய விஷயங்களை இன்னைக்கு சொல்லித்தர போறது இல்லை, டைம் நமக்கு இருக்காது. ஆனா கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் இன்னைக்கு. மற்ற விஷயங்களை எதிர்காலத்தில் கர்த்தர் வாய்ப்பளித்தால் நான் சொல்லித்தரப்போகிறேன். வேதாகமத்தின் திட்ட வரைவு, காட்ஸ் ப்ளூ பிரிண்ட், ஒரு அருமையான தேவனுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான, தேவனுடைய மிக பிரம்மாண்டமான அருமையான ஒரு திட்டம். கிராண்ட் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? அந்த பிளான் அது எங்க இருக்குன்னா வேதாகமத்திற்குள்ள இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான். இது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஒருவேளை இந்த இணைப்புல எபிரேய மொழி தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. எபிரேய மொழி மூலமாக இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய ப்ளூ பிரிண்ட் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் எபிரேய மொழி தெரியல அப்படின்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன், எப்படி இந்த திட்டம் இருக்குதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். எபிரேய மொழி கற்றுக்கொண்டவர்களுக்கு ஓரளவுக்கு இவைகளை குறித்த அறிவு இருக்கலாம். இப்போ 3 லாங்குவேஜ்ல இங்க போட்டிருக்கேன், ஹீப்ரு, தமிழ், இங்கிலீஷ். ஹீப்ருல பெரேஷித், பாரா, ஏலோஹிம், எட், ஹஷமாயும், வேயத், ஹாரெட்ஸ் அப்படின்னு 7 வார்த்தைகள் இருக்குது. பெரேஷித், பாரா, ஏலோஹிம், எட், ஹஷமாயும், வேயத், ஹாரெட்ஸ் 7 வார்த்தைகள். தமிழ்ல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், 5 வார்த்தைகள் இருக்கின்றன. இங்கிலீஷ் பைபிள்ல in the beginning God created the heaven and the earth அப்படின்னு 10 வார்த்தைகள் இருக்கிறது. எபிரேய மொழியில 7 வார்த்தை, தமிழ் மொழியில 5 வார்த்தை, ஆங்கில மொழியில 10 வார்த்தைகள் இருக்கிறது. அப்போ 7 வார்த்தைகள் இருக்கிறதான அந்த எபிரேய மொழி வசனத்தை தமிழ்ல 5 வார்த்தையா குறுக்கிட்டாங்க, இங்கிலீஷ்ல 10 வார்த்தையா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சிம்பிளா புரியும்படியா சொல்றேன். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா உங்களுக்கு?
அப்போ 7 வார்த்தையை அப்படியே டிரான்ஸ்லிட்டரேஷன் பண்ணுனா என்ன வரும்? பெரேஷித்னா என்ன, பாரானா என்ன, ஏலோஹிம்னா என்ன, எட்டுனா என்ன, ஹாஷமாயிம்னா என்ன, வேயத் என்ன, ஹாஹாரட்ஸ்னா என்ன அப்படின்றத புரிந்து கொள்வதுதான் முதல்ல அடிப்படை. புரியாம அதை மொழியாக்கம் செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்க முடியும். இப்போ உங்களுக்காக அந்த 7 வார்த்தைக்கான அர்த்தங்களை மாத்திர சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பெரேஷித் அப்படின்னா ஆதியில், ஆதியில் உள்ளே அப்படின்னு இருக்கும். ஆதியில் உள்ளே பெரேஷித். பாரா அப்படின்னா படைத்தார், படைத்தல் அப்படின்ற வார்த்தை. ஏலோகிம்னா தேவன். 4வது வார்த்தை எட்டுன்னு இருக்கு, மொழிபெயர்க்கப்படலை. அதாவது வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமா வாசிக்கணும் எபிரேய மொழியை. அதனாலதான் அந்த கோலன் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கும் இல்லையா? சரி. அப்புறம் அந்த 8 2 எழுத்து வார்த்தையை மொழிபெயர்க்கல. அப்புறம் ஹாஷமாயிம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பரலோகங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது பரலோகங்கள்னா நமக்கு புரிந்து கொள்ளுதல்லையே பிரச்சனை. சொர்க்கம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். எங்க ஊர்ல ஒரு கலர் தோட்டம் இருக்கு. அதுல போட்டிருப்பாங்க சொர்க்க பூமின்னு போட்டிருப்பாங்க. சொர்க்க பூமின்னு அது மிலிட்ரியால அது மெயின்டைன் பண்ணக்கூடிய கூடிய ஒரு இடம். சொர்க்க பூமின்னு போட்டிருப்பாங்கப்பா. அது என்ன சொர்க்கமா? செத்தவனெல்லாம் பாத்திக்கிறான் சொர்க்கமானா, சொர்க்க பூமி, சொர்க்க ரதம் அப்படின்லாம் வண்டிகள்லாம் வைத்து அடக்கம் பண்றதை பார்க்குறோம். அப்போ புரிந்து கொள்ளுதலே நமக்கு பிரச்சனை இருக்கு. அப்போ இங்க பரலோகங்கள் அப்படின்னு வானத்தையும் தமிழ்ல போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்ல ஹெவன்னு போட்டிருக்காங்க. அங்கேயே பிரச்சனை வருது. ஹாஷமாயிம்னா அந்த இடங்கள் அப்படின்னு அர்த்தம். ஹாஷமாயும். அப்புறம் வே எத்துன்னு இருக்கு. வேனா மேலும், எத்துனா அது என்னன்னு தெரியாது, அதை மொழிபெயர்க்காம விட்டுட்டாங்க. ஹா ஆரேட்ஸ்னா பூமி அப்படின்னு இருக்கு. மறுபடியும் அந்த 7 வார்த்தையில மாத்திரம் சொல்றேன். மொத வார்த்தை ஆதியிலே உள்ள, 2வது வார்த்தை படைத்தல், 3வது வார்த்தை தேவன், 4வது வார்த்தை மொழிபெயர்க்காம விட்டுட்டாங்க, 5வது வார்த்தை அந்த லோகங்கள் அல்லது அந்த இடங்கள், 6வது வார்த்தை மேலும் அப்படின்னு இருக்கு. அண்ட் மேலும் பக்கத்துல 2 எழுத்து வார்த்தையா மொழிபெயர்க்காம விட்டுட்டாங்க. கடைசியில ஹாஹாரெட்ஸ் அப்படின்னா பூமின்னு அர்த்தம். இந்த வார்த்தைகளை வைத்து ஒரு வசனத்தை உங்களால எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் இருந்தவங்க நமக்காக ஒரு மொழிபெயர்ப்பை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். இது பிளைனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமே தவிர, அந்த 7 வார்த்தையை அப்படியே மொழிபெயர்த்துட்டாங்களா அப்படின்னா மொழிபெயர்க்கல, மொழிபெயர்க்க முடியாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை சரியாக மொழிபெயர்த்த முடியுமா அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதற்குள்ளாக இருந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வசனத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடித்துக் கொண்டேதான் இருப்பாங்க. அப்படி ஆழம் மிகுந்த, அகலமான, உயரமான, ஆழமான ஒரு வசனம் தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதை சிம்பிளா ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் அப்படின்னு வாசிக்கும் பொழுது, in the beginning God created heavens and earth ன்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கு அது அறிவியலுக்கு எதிராக தோன்றுவதை போல தெரிகிறது. நடைமுறைக்கு ஒவ்வாததை போல தோன்றுகிறது. எபிரேய மொழியில வாசித்தா அது வேற லெவல்ல இருக்கு. பெரேஷித், பாரா, ஏலோகிம், எட் ஆஷமாயும், வேத் ஹாரெட்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அத்தனை லெவலையும் இன்னைக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்முடைய பாடத்திட்டத்திற்காக ஒன்றை மாத்திரம் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த 7 வார்த்தைகள் 1 2 3 4 5 6 7 ரிவர்ஸ்ல அப்படியே போட்டிருக்கேன். ஹீப்ரு அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு 1000 ஆண்டுகள். இன்றைக்கான வகுப்புக்கான ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்றேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு 1000 ஆண்டுகள். அப்போ 7000 ஆண்டுகள். 3 விதமான திருச்சபைகள். மனசாட்சி பிரமாண கால எக்லீசியா, நியாயப்பிரமாண கால எக்லீசியா, கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியா. 3 2000 ஆண்டுகள். கடைசி இருக்கிற 1000 ஆண்டு கிறிஸ்துவானவருடைய நல்ல 1000 ஆண்டு, 1000 வருட அரசாட்சி, 7000 இயர்ஸ். இந்த பக்கம் உங்களுக்காக போட்டிருக்கேன். 6000 + 1000, 6000 வருஷம் மனுஷனுக்கானது. அதாவது 120 ஜூபிலி. மனிதன் இருக்க போகிற நாட்கள், அவன் ஆளுகை செய்ய போகிற நாட்கள் 120 வருஷம் தானே அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த காலத்துல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட காலத்துல வாழ்ந்தவர்களுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 969 மெத்துசாலா. நோவா 950 வருஷம்.
ஆதாமு 930 வருஷம். இப்படி நீண்ட நெடிய நாட்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே. 120 யூபிலி, 6000 ஆண்டுகள். அதற்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து 1000 வருஷ அரசாட்சியை நிறுவுவார் என்பதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலேயே நாம் தெரிந்து கொள்கிறோம். எவ்வளோ பெரிய தேவனுடைய திட்டம். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அங்க ஒரு மாதிரி போட்டிருக்கு, சங்கீதத்துல ஒரு மாதிரி போட்டிருக்கு, இந்த பைபிள் என்னத்தை வழங்கிக்கிறதோ அப்படின்னு சலிச்சுக்கிறோம். அதை பார்த்து சில பேர் போயிட்டு உங்க பைபிள் தப்பு தப்பா சொல்லுது அப்படின்னு யூடியூப்ல பேசிட்டு இருக்கான், இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டு இருக்கிறான். என்ன பண்றது? ஆழங்கள் தெரியாவிட்டால் அப்படித்தான். ஆக்கியோன் தெரியாவிட்டால், வாத்தியார் யாருன்னே தெரியலன்னா படிக்கிற பாடங்கள்லாம் கோளாறா தான் இருக்கும். மேத்ஸை போய் இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட படிக்கக்கூடாது, இங்கிலீஷை போய் கெமிஸ்ட்ரி டீச்சர்கிட்ட படிக்கக்கூடாது. அவங்க சொல்லி தந்தாலும் அது சரியா இருக்காது. துறை சார்ந்த நிபுணருடைய உதவி தேவை. துறை சார்ந்த நிபுணர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே, மறந்து விடக்கூடாது. சரி, அப்படி உள்ள போயிடலாம். பாருங்க, இந்த 7 வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு 1000 ஆண்டுகள், 7000 ஆண்டுகள் உங்களுக்காக சபை காலமாக பிரிக்கும் பொழுது 2000 ஆண்டு, 2000 ஆண்டு, 2000 ஆண்டு, 1000 ஆண்டு அப்படின்னு பிரிச்சிருக்கேன். 7000 ஆண்டு. மனிதனுடைய ஆளுகை காலங்கள் 6000 ஆண்டுகள், அதாவது 120 யூபிலிகள். மனிதன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானேன்னு ஆண்டவர் அங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு. அதை வைத்து பார்க்கும்பொழுது இதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ இந்த வசனம் வெறும் வசனம் மாத்திரமல்ல, 7000 ஆண்டு தேவனுடைய திட்டத்தை சொல்லுகிறது. இதுதான் ப்ளூ பிரிண்ட். அப்ப ஆதாமிலிருந்து உலகம் எவ்வளவு வருஷம் இருக்கணும்? 7000 ஆண்டு. அப்ப அதுக்கு முன்னால உலகம் இருந்துச்சா? இருந்துச்சு. ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். எப்ப மனுஷனை படைச்சாரு அப்படின்னா, லைட்டை படைச்சார் முத நாள். அப்பதான் முத நாளே வந்துச்சு. அதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிலாம் தெரியாது. மறுபடியும் சொல்றேன், ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த உடனேயே அடுத்த செகண்டே லைட்டை படைச்சாரா? தெரியாது. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் இந்த ஆழங்கள் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ புரிந்து கொள்ளும்போது அது பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆவியானவர் தான் அங்க அசைவாடி கொண்டிருந்தார். சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்ப நாம உள்ள வந்துருவோம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எப்ப லைட்டை சிருஷ்டித்தார்? அதுக்கு இடைப்பட்ட காலம் என்ன அப்படின்னு பைபிளையும் சொல்லல. அது எவ்வளவு பெரிய காலமா இருக்கலாம், அல்லது காலம் இல்லாம இருக்கலாம். காலம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, லைட் இல்லைன்னா காலம் இல்லை. லைட்டு தான் காலச்சக்கரத்தை சுழற்றுகிறது. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? வெளிச்சம் தான் காலச்சக்கரத்தை நகர்த்துகிறது. there is no light, there is no time. உங்களுக்காக மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. there is no light, there is no time. டைம் இருக்கணும்னா லைட் இருக்கணும். லைட்டுக்கும் டைமுக்குமான தொடர்பு அதுதான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட அதை குறித்து தான தியரி எல்லாம் அவர் நிறைய சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ லைட் வந்து கான்ஸ்டன்ட்டு, அந்த லைட்டோடைய இதெல்லாம் வைத்து அவங்க நிறைய ஆராய்ச்சிகள்லாம் சொல்லியிருப்பார். அவர் ரிலேட்டிவிட்டி தியரி எல்லாம் நிறையா இருக்கும். சரி, இந்த காலம் இருக்கிற ஒரு சயின்டிஸ்டை பற்றி சொல்கிறேன். அதே போல் சர் ஐசக் நியூட்டன், அவர் நிறைய விஷயங்களை லைட்டை பற்றி அவர் சொல்லியிருப்பார். இப்படி நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த லைட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. வெளிச்சம் இல்லைன்னா காலச்சக்கரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப சயின்டிஃபிக்காக சொல்லாமல் சிம்பிளாக சொல்கிறேன். லைட் இல்லைன்னா காலச்சக்கரம் இல்லை. அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார், பெரஷித் பாரா ஏலோகிம் மிட்டாஷமையும் வேய தாரட்ஸ். அவ்வளோதான். அங்கே காலச்சக்கரம் இல்லை. ஏன்னா லைட்டை படைக்கல. எப்போ லைட்டை படைச்சாரோ சாயங்காலம் விடிய காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. அன்றையிலிருந்து தான் காலச்சக்கரம் சுழல ஆரம்பித்தது. அதனால காலச்சக்கரம் இல்லாத காலகட்டங்களிலே கர்த்தர் என்ன செய்து கொண்டிருந்தார், எதை சிருஷ்டித்தார் என்கிற வரலாறு நமக்கு இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு 2000 ஆண்டு வரலாறு இருக்கு. அதே போல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கோடிக்கணக்கான வருட வரலாறு இருக்கு. ஆனா சயின்ஸ்னால இது வரைக்கும் அதை நிரூபிக்க முடியல. சும்மா ஒரு 4.5 பில்லியன் இயர்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் அதற்கான நிரூபணங்கள் இல்லை. அதெல்லாம் ஹைப்போதீசிஸ். அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டவைகள் எல்லாம் ஹைப்போதீசிஸ், கருதுகோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்போதீசிஸ், கருதுகோள்கள். அதை கருதுகோளை இன்னைக்கு நாம என்ன பண்றோம், நிரூபிக்கப்பட்ட உண்மையாக நம்புகிறோம். நம்மளை போல முட்டாள்கள் யாருமே இல்லை. அவைகளெல்லாம் கருதுகோள்கள் தான். ஆனா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்க அந்த வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தார்.
காலச்சக்கரம் இல்லை. வெளிச்சத்தை படைத்தார், சாயங்காலம் விடிய காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. சரி, 7000 ஆண்டு திட்டம், மனுக்குலம் உண்டானதிலிருந்து, ஆதாமிலிருந்து 7000 ஆண்டு திட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 7000 ஆண்டு தான் ஆதாமிலிருந்து இந்த உலகம், அதாவது மனுக்குலம் இருக்க போகிற நாட்கள் 7000 ஆண்டு தான். மறுபடியும் சொல்றேன், ஆதாமை படைத்ததிலிருந்து மனுக்குலம் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள் 7000 ஆண்டு தான். இப்போ 6000 ஆண்டின் முடிவை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். 6000 ஆண்டின் முடிவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். மதியவாண்டில் நாம் சந்திக்க போகிறோம். அவர் இங்கே வந்து 1000 வருஷ அரசாட்சியை நிறுவ போகிறார். பழைய ஏற்பாட்டில் 4000 ஆண்டுகள், புதிய ஏற்பாட்டில் 2000 ஆண்டு இன்னும் முடியவில்லை. இங்கிலீஷ் கேலண்டர்ல முடிஞ்சிச்சு. அந்த கேலண்டர் நம்ம நம்புறது இல்லை. அது வந்து வெள்ளக்காரன் கேலண்டர், அது வேதாகமத்தின் கேலண்டர் இல்லை. எனவே நாம் 6000 ஆண்டின் முடிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், புரிந்து கொள்வதற்காக. இப்போ உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டிருக்கேன். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது ரொம்ப ரொம்ப ஒரு டீப்பா சிந்திக்க வேண்டிய விஷயம். இங்க 3 திருச்சபை காலங்கள், அந்த எக்லிஷியன் காலங்களை போட்டிருக்கேன். 2000, 2000, 2000, 1000 போட்டிருக்கேன். முதல் 2000 ஆண்டுல இருந்து இரண்டாவது 2000 ஆண்டு, இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு 430 வருஷம். அதாவது இது தனியான காலம் இல்ல. அந்த இந்த 2000க்கும் இந்த 2000க்கும், அதாவது மனசாட்சியின் பிரமாண கால சபைக்கும் நியாய பிரமாண கால சபைக்கும் இடையில சுவிட்ச் ஓவர் டைம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல இருந்து அந்த காலத்திற்கு மாறுவதற்கான எடுத்துக்கொள்ளப்பட்ட காலகட்டம், இன்க்ளூடிங் இந்த 4000 ஆண்டுக்குள்ளதான் இருக்காது. சரியா? 430 வருஷம். அதுதான் யாத்திராகமம் 12:41 வாசிக்கிறோம். ஆபிரகாம்கிட்ட சொல்லும் பொழுது 400 வருஷம்னு சொல்லுவாரு. அதற்கு முன்னால 30 வருஷத்துக்கு முன்னால ஆபிரகாம ஊர்ன்ற கல்தேய தேசத்துல அழைச்சிருப்பாரு. அதற்கான எவிடன்ஸ் வந்து எங்க இருக்குன்னா, அப்போஸ்தல நடபடிகள்ல ஸ்தேவான் சொல்லுகிறதான அந்த காரியங்கள்ல இருக்கு. ஏன்னா ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை எங்கிருந்து முதல் அழைச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, காரானூரிலே அவன் வாசம் செய்யும் பொழுது அழைச்சிட்டாராம். அங்கிருந்து 5 வருடங்கள் கழித்து மறுபடியுமாக அவனை திரும்ப அவனை நினைப்பூட்டுகிறார். உன் தேசத்தை விட்டு, நான் சொல்ற தேசத்துக்கு வா, தகப்பனை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. 30 ஆண்டு காலம். ஆபிரகாமை அழைத்திலிருந்து 30 ஆண்டு காலம். அதே போல அவனுடைய சந்ததியிலிருந்து, அதாவது ஈசாக்கிலிருந்து 400 வருட காலம். அப்போ 30 ஆண்டுகள் ஆபிரகாமுடைய காலம், 400 ஆண்டுகள் அதற்கு பின்பு, அதாவது ஈசாக்கிலிருந்து ஆரம்பித்து மோசே காலம் வரைக்கும் இருக்கிறது 400 ஆண்டுகள். 430 ஆண்டுகள், புரிந்து கொள்வதற்காக. அதாவது 190 ஆண்டுகள் கானான் தேசத்தின் சுற்றுப்பகுதிகளில் அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். 210 ஆண்டுகள் எகிப்திலே இருந்தார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்களா 400 வருஷம் எகிப்தில் இருந்தாங்கன்னு. அது தவறான செய்தி. அதற்கு எந்த எவிடன்ஸும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சரியா சொல்லணும்னா 210 ஆண்டுகள். அதாவது உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, யோசேப்பை அறியாத பார்வோன் வரும் வரைக்கும், யோசேப்பை அறியாத பார்வோன் வரும் வரைக்கும் இருந்ததான காலகட்டம் 210 ஆண்டுகள். ஈசாக்கிலிருந்து ஆபிரகாம் உள்ள வந்துட்டாரு, அவருடைய 30 வருஷம். ஈசாக்கிலிருந்து அப்படியே யாக்கோபு எகிப்துக்கு போகும் வரைக்கும் இருக்கிற காலகட்டம் 190 ஆண்டுகள். இந்த கணக்கை நீங்க மறந்துடவே கூடாது. சும்மா வெஸ்டர்ன் தியாலஜில சொல்லுவாங்க 400 வருஷம் அங்க இருந்தாங்க, 400 வருஷம் அங்க இருந்தாங்கன்னு. அவங்களால எந்த டேட்டாவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சும்மா கட்டுக்கதை யாரா சொல்லிட்டாங்க, நம்ம ஆளுங்க நம்பிட்டு பைபிள் காலேஜ் டீச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. சரியா? நான் இங்க சொல்ற கணக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு கணக்கு நான் சொல்றேன். ஆராய்ச்சி செய்து பாருங்க. யூதர்களுடைய வரலாற்று புஸ்தகங்கள், அதே போல அவருடைய வரலாற்று குறிப்புகள், அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதான நிறைய குறிப்புகள்ல இருந்து சோர்ஸ் பண்ண விஷயங்களை வைத்து நான் சொல்லுகிறேன். 190 பிளஸ் 210, எகிப்து தேசத்துல 210 ஆண்டுகள். அப்போ அந்த வசனம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, எகிப்து தேசத்தில் இருந்த நாட்கள் 400 வருஷம் போல இருக்கும் இல்லையா? அது மொழிபெயர்ப்பு பிரச்சனை. அந்த மொழிபெயர்ப்பு பிரச்சனையை நம்ம சரி செய்து கொள்ளணும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வேதாகமத்துல 2 பிரச்சனை நம்ம சந்திப்போம். ஒன்னு மொழியாக்க பிரச்சனை, இன்னும் புரிந்து கொள்ளுதல்ல பிரச்சனை. ஆனா வேதாகமத்துல எந்த பழுதும் இல்லை, அதுல எந்த குறையுமே இல்லை. அது பழுதற்ற வேதாகமம். மொழிபெயர்ப்பு பிரச்சனையும்
புரிந்து கொள்ளுதல்ல பிரச்சனையை மாத்திரமே நாம் சந்திக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. புரிஞ்சவங்களும் கரங்களை உயர்த்தி அப்படி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்திடுங்க. சரியா? ஆமா, அதுல குறையே இல்லை. டிரான்ஸ்லேஷன் தான் குறை. நாம வச்சிருக்கிறது தமிழ் டிரான்ஸ்லேஷனு. நிறைய பேர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை படிப்பீங்க, அவ்வளவுதான். 2 டிரான்ஸ்லேஷனும் பிரச்சனை தான். மூல மொழியை தவிர வேற எதுலையுமே பிரச்சனை இல்லாம இருக்காது. மூல மொழியே தெரிஞ்சா அங்க என்ன பிரச்சனை வரும்? புரிந்து கொள்ளுதல்ல பிரச்சனையை நம்ம சந்திப்போம். பரிசுத்த ஆவியானவரை தவிர வேறு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அவரே நம்ம சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். சரி, உள்ள வந்துருவோம். இப்ப 430 வருஷத்திற்கான எவிடன்ஸ் கொடுத்துட்டா. மொதல் எவிடன்ஸ் ஆபிரகாமை அழைத்த போது 70 வயதாய் இருக்கும் பொழுது அவனை அழைக்கிறார். மறுபடியும் 75வது வயதுல அங்க நினைப்பூட்டுகிறார். அதுதான் 2 விஷயம். 70 வயதுல அழைச்சதை எங்க பார்க்கலாம்னா இங்க ஸ்தேவன் சொல்வதை பார்க்கலாம். 75 வயசுல அழைச்சதை எங்க பார்க்கலாம்னா அதே ஆதியாகமத்துல பார்க்கலாம். 2. அப்போ 30 அவனுடைய அழைப்பிலிருந்து 30 ஆண்டுகள். ஈசாக்கிலிருந்து அப்படியே மோசே வரைக்கும் அங்க வெளியே வர வரைக்கும் இருக்கிற காலகட்டங்கள் 400 ஆண்டுகள். 430 வருஷம், எக்ஸாக்டா 430 வருஷம். எகிப்தில் அவர்கள் இருந்த காலகட்டங்கள் 210 வருஷம். சரி, இந்த 430 வருஷம் இங்க இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நியாயப்பிரமாண சபை முடிந்து கிறிஸ்துவின் பிரமாண சபை வருவதற்கான அந்த 2000 ஆண்டுக்கு நடுவுல அங்கே ஒரு 430 வருஷம் இருக்கும். அதுதான் ஆச்சரியம். எத்தனை பேர் கூட இருக்கீங்க? சரியா? பேட்டர்ன் பாருங்க, பிளான் பாருங்க, மாறவே மாறாது. ஆண்டவர் அற்புதமா செஞ்சிருப்பாரு. அந்த பேட்டர்ன் மாறவே மாறாது. அற்புதமா இருக்கும், சூப்பரா இருக்கும். 2000 ஆண்டுக்கு இடையில 430 வருஷம். அதாவது மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியாவிலிருந்து நியாயப்பிரமாண கால எக்லீஷியாவுக்கு வருவதற்கு இடைப்பட்டத்தில் அந்த 4000 ஆண்டுக்கு நடுவுல சுவிட்ச் ஓவர் டைம் 430 வருஷம் இருக்கும். அதே போல நியாயப்பிரமாண கால சபையிலிருந்து கிறிஸ்துவின் பிரமாண கால சபை வருவதற்கு அந்த 4000 ஆண்டுக்கு நடுவில் அந்த 2000 ஆண்டு முடிஞ்சதும் அந்த 2000 முடிஞ்சு இந்த 2000 ஆரம்பிக்கிற அந்த காலகட்டங்களில ஒரு 430 வருஷம் இருக்கும். எங்க இருக்கு? எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 6ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கலாம். அங்க ஆண்டவர் சொல்வாரு, அவருடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்களாக என்ன கட்டளையிட்டேன், 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலதுபுறமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்திற்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். கிளியரா இருக்கா? 430 வருஷம் ஆண்டவர் அவர்களை விட்டு விட்டார். அவங்கள விட்டுட்டார். எங்க போயிட்டாங்க? கானான் போயிட்டாங்க. முதல்ல அசீரிய அடிமைத்தனத்துக்குள்ளாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ளாக போயிட்டாங்க. 390 40. எதற்காக? அவங்க அக்கிரமம் செய்தபடினால. எதற்காக? அவர்கள் அக்கிரமம் செய்தபடினால. அதே செய்தி எரேமியா 29:10 வேறு விதமா சொல்லியிருக்கோம். 330 + 70. 330 ஆண்டுகள் அசீரிய அடிமைத்தனம், 70 ஆண்டுகள் பாபிலோனிய அடிமைத்தனம். அசீரிய அடிமைத்தனத்திற்குள்ளாக இஸ்ரவேலர்கள் போனார்கள், 10 கோத்திரத்தார் போனாங்க. பாபிலோனிய அடிமைத்தனத்திற்குள்ளாக யூதாவும் பெஞ்சமினும் போனாங்க. 330 + 70 430. பாருங்க, ஒரு சபைக்காலம் முடிந்து அடுத்த சபைக்காலம் ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே உடனே மாறாம கொஞ்சம் டைம் அப்படியே என்ன ஆகுதுன்னா, அப்படியே இதுக்கு மாறும்போது ஒரு 430 வருஷம் அப்படியே இது டிமினிஷ் ஆகி அது என்ன ஆகுதுன்னா வளருது. மனசாட்சி பிரமாண கால சபை அப்படியே முடிவுக்கு நியாயப்பிரமாண கால சபை அப்படியே வளருது. அதே போல நியாயப்பிரமாண கால சபை அப்படியே முடிஞ்சு கிறிஸ்துவின் பிரமாண கால சபை அப்படியே வளருது. இடையில அந்த ஸ்விட்ச் ஓவர் டைம் ரெண்டுலையுமே 430 வருஷம் இருக்கும். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், தனியா 430 வருஷம் இல்ல, அது எக்ஸ்ட்ரா இல்ல, அதுக்குள்ள இருக்கிற காலகட்டம் 4000 வருஷத்துக்குள்ள 2 சபைக்கான அந்த 4000 வருஷத்துக்குள்ள 430 வருஷம் இருக்கு. அதாவது ஸ்விட்ச் ஓவர் டைம். அதே போல அடுத்து 2000 அந்த 4000க்குள்ள அந்த இடையில கரெக்டா 430 வருஷம் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டவங்க பாக்கியவான்கள். புரியலன்னா கர்த்தர் தான் உங்களுக்கு புரிய வைக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை நீங்க நாடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரிய வைப்பாரு. எனக்கு புரிய வைத்த ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைப்பார். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்ள போயிருவோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த 7 வார்த்தையை அப்படியே உங்களுக்காக போட்டிருக்கேன். ஆதியிலே படைத்தார் தேவன் டேஷ் பரலோகங்களையும் மற்றும் டேஷ் பூமியையும் அப்படின்னு இருக்கு.
அதாவது ஒரு புரிந்து கொள்வதற்கு ரீசனபிள் டிரான்ஸ்லேஷன். பரலோகங்கள் போட்டிருக்கேன், அந்த லோகங்கள் அல்லனா வேறு லோகங்கள் அப்படின்லாம் படிச்சுக்கலாம் நீங்க. சரிங்களா? லோகங்களை படைத்தாருன்னு கூட நீங்க படிச்சுக்கலாம். அதை குறித்த செய்தி நம்ம இந்த திருச்சபையில பார்க்க போறதில்ல. ஃபியூச்சர்ல ஒரு வேளை வேற வகுப்புகள் வந்தா இதை குறித்து நான் சொல்லித் தருகிறேன். கரெக்டா ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு 1000 ஆண்டு, 7000 ஆண்டு. இந்த 7000 ஆண்டுல பார்த்தீங்கன்னா 4வது 1000 ஆண்டுல ஒரு டேஷ் இருக்கு. 6வது 1000 ஆண்டுல ஒரு டேஷ் இருக்கு. நல்லா கவனமா பார்க்கணும். அதாவது 6வது வார்த்தையில ஒரு டேஷ், 4வது வார்த்தையில ஒரு டேஷ் இருக்கு. மொழிபெயர்க்காமல் விட்டுவிட்ட வார்த்தைகள். 8 அப்படின்னு ஆலெஃப் டவ் அப்படின்ற 2 எழுத்து எபிரேய மொழியில. அது கிறிஸ்துவானவரை குறிக்கிறதான எழுத்து. அல்பா ஒமேகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஆலெஃப் டவ் அப்படின்னா அல்பா ஒமேகா. வெளிப்படுத்த விசேஷத்துல வாசிக்கிறோம். ஆலெஃப் டவ் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்பா ஒமேகா யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்பா ஒமேகா யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆலெஃப் டவ்னா யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டா 4வது 1000 ஆண்டுல 4வது வார்த்தையில ஆலெஃப் டவ் இருக்கு. சொன்னபடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4000 ஆண்டின் முடிவிலே இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். அடுத்தது 6வது 1000 ஆண்டுல 6வது வார்த்தையில இந்த ஆலெஃப் டவ் அல்பா ஒமேகா என்ற அந்த 2 எழுத்து வார்த்தை இருக்கிறது. மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். நாம் அதற்காக காத்திருக்கிறோம். அப்போ 4வது 1000 ஆண்டின் முடிவில் இயேசு வந்தது உண்மை அப்படின்னு விசுவாசிச்சிங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு பதில் சொல்லுது, ஆமா உண்மைன்னு. அப்போ 6வது 1000 ஆண்டின் முடிவிலையும் இயேசு திரும்ப வருவாரு. அதையும் நீங்க விசுவாசிக்கணும். எத்தனை பேர் கூட இருக்கீங்க? கண்டிப்பா வருவார், கண்டிப்பா வருவார். அப்போ வசனம் நமக்கு ஆதாரம். அப்போ இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 4வது 1000 ஆண்டின் முடிவிலே இயேசு சொன்னபடியே வந்தார். 6வது 1000 ஆண்டின் முடிவிலே மறுபடியுமாக சொன்னபடியே அவர் திரும்ப வருவார் என்கிற செய்தி இருக்கிறது. அப்போ மறுபடியும் உள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா முதல் 2000 ஆண்டு மனசாட்சி பிரமாண கால எக்லீசியா, ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை. 2வது 2000 ஆண்டு நியாயப்பிரமாண கால எக்லீசியா, ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை. 3வது 2000 ஆண்டு கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியா, இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய விஷயங்கள். மனசாட்சி பிரமாண கால எக்லீசியாவிற்கும் நியாயப்பிரமாண கால எக்லீசியாவுக்கும் இடையிலே அது சுவிட்ச் ஓவர் டைம். அந்த 4000 ஆண்டுல ஒரு 430 வருஷம் சொலையா சுவிட்ச் ஓவர் டைமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பிரமாண எக்லீசியாவிலிருந்து இன்னொரு பிரமாண எக்லீசியாவா மாறுவதற்கு, ஒரு பிரமாண கால எக்லீசியாவிலிருந்து இன்னொரு பிரமாண கால எக்லீசியாவா மாறுவதற்கு 430 வருஷங்கள் தேவைப்பட்டிருக்கிறது. அப்போ முதல் அந்த 2 சபை இடையில 430 வருஷம் சுவிட்ச் ஓவர் டைம், அதாவது ஒரு பிரமாணத்தில் இன்னொரு பிரமாணத்திற்கான ஒரு காலமாக இருந்திருக்குது. அடுத்தது நியாயப்பிரமாண கால எக்லீசியாவிலிருந்து கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியா, அந்த 4000 ஆண்டுல ஒரு பிரமாணத்தில் இன்னொரு பிரமாணத்துக்கு மாறுவதற்கு 430 ஆண்டுகள் அங்கே தேவைப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகா தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறான்றதை யோசித்து பாருங்க. எவ்வளவு அழகா தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார்ன்றத யோசித்து பாருங்க. ரொம்ப அழகா நேர்த்தியா திட்டம் பண்ணியிருக்கிறார். அதுதான் முன்னாலேயே சொன்னேன், பிளான் சக்சஸ்ஃபுல்லா அண்டர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அவர் பிளான்ல அவர் தோத்து போனதே இல்லை. ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வெற்றியின் தேவன். அவர் திட்டத்துல தோல்வியே இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் பிசாசு பெரியவன், இயேசு சின்னவர்ன்ற மாதிரி பிரசங்கம் பண்றான். அவன் வாழ்க்கையில பிசாசை பத்தி பிரசங்கம் பண்ணது தான் அதிகமா இருக்குது. வெள்ளிக்கிழமை பிசாசை ஓட்டணும், அமாவாசை அன்னைக்கு பிசாசை ஓட்டணும், பெரிய அமாவாசை அன்னைக்கு பிசாசை ஓட்டணும். பிசாசு பிசாசு பிசாசு. அதாவது அந்தி கிறிஸ்த பத்தி பிசாசை பத்தி அதிகமா பேசினவங்க யாருன்னா பெந்தகோஸ்தே ஊழியக்காரனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதிகமா பேசுறது. அது எல்லாத்தையும் சொல்ல, குறிப்பிட்டவங்களை சொல்றேன். அப்படின்னா யாரை குறித்து அதிகமாய் பேச வேண்டுமோ அதை விட்டு விட்டு யாரை குறித்து பேசக்கூடாதோ அதை குறித்தே வாழ்க்கையில் பேசுவது. நீங்களும் நான் யாரை குறித்து தாங்க பேசணும்? இயேசுவையே பிரசங்கிப்போம். சிலுவையில் அறைப்பட்ட இயேசுவை அல்லாமல் வேறு ஒன்றையும் பிரசங்கிக்காமல் இருக்க நான் தீர்மானம் கொண்டேன் பவுல் சொல்றாரு. நான் தீர்மானம் எடுத்திருக்கேன், அவரை குறித்து மாத்திரமே பிரசங்கிக்க போகிறேன் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். அதே போல நாமும் கிறிஸ்துவை குறித்தே பேச வேண்டும். அவன் ஒரு ஊருக்கு போகும்போது பின்னால குறி சொல்ற ஆவி சொல்லுது, உன்னதமான தேவனுடைய வார்த்தையை சொல்ல வந்திருக்கு, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க இவங்க அப்படின்னு. உடனே ஆமால பிசாசே சொல்லிருச்சுன்னு அவன் கொஞ்சல. கேட்டுக்கோங்க, பாத்தீங்களா எங்களை பத்தி பிசாசே சாட்சி சொல்லுதுன்னு சொல்லல. உடனே அதை அதட்டியே அந்த பிசாசை துரத்துனான். நம்பாலா இருந்தா என்ன பண்ணிருப்பான், இன்னும் கொஞ்சம் சொல்லு, அப்புறம் என்னை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு வீடியோலாம் எடுத்து
அது என்ன பண்ணிடுவான், அப்படியே யூடியூப்ல போட்டுருவான். பிசாசு கொடுக்குற சாட்சி எதுக்குன்னு இன்னைக்கு பிசாசு ஓட்டுறவன்லாம் அது விரட்டுறதில்ல. கொஞ்ச நேரம் உட்கார வச்சு கதையெல்லாம் கேட்டு அப்புறம் நீ யாரு என்ன கதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பைபிள் சொன்னதை விட பிசாசு சொன்னதை அதிகமா நம்புகிற ஊழியக்காரனை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். பிசாசு சொல்லிச்சான், நான் இங்க இருந்து அவனை பிடிச்சேன், அவன் செத்து போயிட்டான் பாரு, அவன் தான் நானுச்சான். செத்து போனவன் எப்படி திரும்பி வருவான்னு கேள்வி எல்லாம் கேட்க மாட்டான். கேட்டா அதுக்கு விளக்கலாம் சொல்லுவான். சாமுவேல் வந்தால அப்படிலாம் கதையை சொல்லிட்டு பிசாசு சொல்றதையே நம்பி அது பின்னாலேயே போய் நாசமா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாசப்பற்றி கொண்டிருக்கிற ஊழியக்காரங்க இருக்காங்க. கவனமா இருக்கணும். நாம் இயேசுவையே பிரசங்கிக்க வந்திருக்கிறோம். யாருடைய நற்சாட்சியும் நமக்கு தேவையில்லை. கிறிஸ்துவானவர் நம்மை குறித்து சாட்சி பகர வேண்டும். உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு அவர் நம்மளை பார்த்து சொல்லணும். நீதிமானே, பரிசுத்தவாட்டியே, பரிசுத்தவானனே அப்படின்னு நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லணும். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக நாம் விளங்குகிறோம். சரி, புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு இங்க அப்படியே சொல்லியிருக்கிறேன். இப்ப மறுபடியும் ஸ்கிரீன்ல உங்களுக்காக போடுறோம் பாருங்க. அந்த வார்த்தைகளை போட்டு பெரஷித் பாரா ஏலோஹிம் எட்டாஷமை வேத் ஹாரட்ஸ் 7000 ஆண்டுகள் கரெக்டா அந்த 2 எழுத்து வார்த்தை கிட்ட 4000 போட்டு கிறிஸ்துவின் முதல் வருகை. அடுத்தது 6வது வார்த்தை கிட்ட 2000 ஆண்டு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைன்னு போட்டிருக்கேன். இந்த கிறிஸ்துவின் முதல் வருகை அப்படின்னு நீங்க வாசிக்கும் பொழுது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை குறித்து சொல்கிறோம். ஆனால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல அந்த முதல் வசனத்திலேயே முதல் வார்த்தையிலையும் அந்த ஆலெஃப் டவ் 8 இருக்கும் பாருங்க. சகப்பு கலர் உங்களுக்காக போட்டிருக்கேன் பாருங்க. சகப்பு கலர் போட்டிருக்கேன் பாருங்க. ஆதியிலேன்ற வார்த்தையிலையும் அந்த 2 எழுத்து இருக்கு, ஆலெஃப் டவ் இருக்கு. அப்போ ஆதியிலிருந்து இருக்கிறவர். அதனால தான் யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், அவர் உலகத்துல இருந்தார், உலகம் அவரை அறியவில்லை, அவர் தனக்கு சொந்தமானதே வந்தார், சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஆதியிலிருந்து இருக்கிறாரு. மனுஷனாய் வந்ததுதான் இந்த 4000 ஆண்டின் முடிவில். அது தேவ திட்டம். ஏன்னா கிறிஸ்துவின் பிரமாண திருச்சபையை அவர் ஆரம்பிக்க வேண்டும். மிகப்பெரிய கூட்டத்தை அவருடைய சேர்க்க வேண்டும். நித்திய ஜீவனுக்கு அவர்கள் வர வேண்டும் என்கிறதான அன்பின் வெளிப்பாடு. மனிதனாய் வந்து சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெரிந்து நமக்கான ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தி அவர் சென்றிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் அந்த சபைக்குள்ளாக வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய மகா பெரிய திட்டமா இருக்கிறது. தேவனுடைய மகா பெரிய திட்டம் அதுதான். சோ இங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவானவர் 4000 ஆண்டில் மாத்திரம் வரவில்லை, அவர் முதலாவது 1000 ஆண்டிலும் இங்கதான் இருக்கிறார். ஆதிலிருந்து அவர் இங்கதான் இருக்கிறார். அவர் நம்மளை விட்டுட்டு போகல. இப்பதான் இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாய் வந்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெளிந்து பரமேறி சென்றுட்டு சொன்னாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் அப்படின்னு சொல்லி தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்து சென்றிருக்கிறார். அவர் நம்மோடு இன்றைக்கு இருக்கிறார். இப்போ முதல் 4000 ஆண்டுல இருந்தவர் தான் இந்த ஆண்டவராகிய நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. முதல் 4000 ஆண்டுல. அப்போ அந்த மனிதனாய் பிறப்பதற்கு முன்பாக எப்படி இருந்தாரு? அவர் தூதனானவரா வெளிப்பட்டாரு. யெகோவா என்ற நாமத்துல தன்னை வெளிப்படுத்தினாரு. எல் என்ற நாமத்துல வெளிப்படுத்தினாரு. பல நாமங்கள்ல தன்னை வெளிப்படுத்தினாரு. ஏலோகிம் என்ற நாமத்துல தன்னை வெளிப்படுத்தினாரு. ஏலோஹா அப்படின்ற நாமத்துல வெளிப்படுத்தினார். பல நாமங்கள்ல தன்னை வெளிப்படுத்தினார். ஆதியிலிருந்து இருக்கிற தேவன். அவர் திடீரென்று 4000 வருஷத்துல வந்தவர் அல்ல. அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவர். 4000 வருஷம் முடிவிலே மனிதனாய் வந்தவர். நம்மை திக்கற்றவர்களாய் விட்டுவிடாதபடி பரிசுத்தாவியானவரை வாக்குத்தத்தம் பண்ணினபடி அனுப்பி வைத்து அவர் பிதாவின் வலது பார்சல வீற்றிருக்கிறார். திரும்பவும் வருவார். இந்த உலகத்துல மறுபடியும் 1000 வருஷ அரசாட்சியை நிறுவுவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுதாங்க மனுக்குலத்திற்கான தேவனுடைய திட்டம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ரொம்ப சின்னதா சொன்னேன், ஆனா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? புரிஞ்சிடும். கோடு போட்டா ரோடு போட்டுருவீங்க. மறுபடியும் உங்களுக்காக இந்த ஸ்கிரீன் அப்படியே பார்த்து கொள்ளுங்க. இந்த 430 வருஷம் எவ்வளவு அற்புதமான விஷயம் அப்படின்றத யோசித்து கொள்ளுங்க. தேவ திட்டம் ஒரு நாளும் மாறி போகவில்லை. நான் மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய திட்டத்தில் ஒரு நொடியும் குறைவதும் இல்லை, கூடுவதும் இல்லை. அப்படின்னா உங்க வாழ்க்கையில அவர் சித்தம் இல்லாம திட்டம் இல்லாம ஒன்னும் நடக்காது. நமக்கு தான் காலம் போயிட்டே இருக்கிறது போல தெரியுது. சரியாய் கர்த்தர் செய்கிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு நொடி பொழுதும் அவருடைய சித்தம் இல்லாமல் குறைந்து போவதும் இல்லை, ஒரு நொடி பொழுதும் அதிகமாக போவதும் இல்லை. அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன திட்டமாய் தீர்மானமாய் செய்து வைத்திருக்கிறாரோ, எவைகளெல்லாம் கொடுக்க வேண்டும், எவைகளெல்லாம் தர வேண்டும், எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிறோம், அதில் ஒன்றும் குறைந்து போகாது.
ஏனென்றால் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கிறீங்க. வாழ வைக்கிற தெய்வத்திட்ட வந்திருக்கிறீங்க. ஒரு நன்மையும் குறைவுபடாது. நித்திய ஜீவனையும் கர்த்தர் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். ரத்தமே சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களை வாழ வைத்திருக்கிற மகா பெரிய ஆண்டவரை நாம் வைத்திருக்கிறோம். மகா பெரிய ஆண்டவர், சர்வத்திற்கு மேலான தேவன், மகா தேவன் என்று புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராமா? மகா தேவன், சர்வத்திற்கு மேலான தேவன், இரட்சகராகிய தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த அற்புதமான வசனங்களை தேடி கண்டுபிடித்து வாசிங்க. சரி, இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு முடிக்க போகிறோம். இங்க மேல பெரேஷித் பாரா ஏலோஹிம் டாஷெமிவே தாரச் என்கிறதான ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை போட்டிருக்கேன். பரிசுத்த வேதாகமும் ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். உலக அறிவியல், உலகம் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரு வெடிப்பின் மூலமாக தானாக உண்டானது அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் உண்டானது. முன்னாலே நான் சொன்னேன், வெளிச்சம் இல்லாமல் காலச்சக்கரம் சுழல முடியாது. எனவே இந்த கணக்குக்கு எந்த விதமான எவிடன்ஸையும் இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணல. அவங்க ஒரு ஹைப்போதீசிஸ் தான் இது. இதுக்கு எந்த எவிடன்ஸும் லேயர் பை லேயரா நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் வேத வசனத்துல வாசிக்கும் பொழுது பெரேஷித்துன்னு ஆரம்பிக்குது. ஆக்சுவலா வேதாகமும் பெரேஷித்துன்னு ஆரம்பிக்க வேண்டாம், ரேஷித்துன்னு ஆரம்பிச்சாலே போதும். ரேஷித்துனால ஆதியிலே தான், ஆனா பெரேஷித்துன்னு ஆரம்பிக்குது. ஆதியிலே உள்ளே அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப ஆதியில வெளியே என்ன இருக்கு? நோ ஒன் நோஸ். ஆனா ஆதியில வெளியவும் அவர் தான் தேவன், ஆதியில உள்ளேயும் அவர் தான் தேவன். ஆதியிலே உள்ளே தேவன் வானத்தி பூமி சிருஷ்டித்தார் அப்படின்னு சரியா வாஸ்தா உங்களுக்கு புரியும். ஆதியிலே வெளியே, அது எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை லட்சம் ஆண்டுகள்லாம் தெரியாது. ஏன்னா அங்க என்ன இல்ல, தேவன் வெளிச்சம், அதனால அவருக்கு வெளிச்சம் தேவைப்படல, நமக்கு தான் வெளிச்சம் தேவை. அதனால தான் சூரியன் சந்திரன் நமக்காக படைச்சிருக்கிறாரு. இப்போ வெளிச்சம் இல்லாத காலகட்டத்தில் காலச்சக்கரம் சுழலாத பொழுது எப்படி 4.5 பில்லியன் ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரி, இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் இருக்குது. இன்றைக்கு என்னைக்குமே இந்த 4.5 பில்லியன் ஆண்டுகளாகவும் 365 நாள் தான் இருந்துச்சா? அதுக்கு எவிடன்ஸ் யாராச்சும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஏங்க 4.5 மில்லியன் ஆண்டுகள், 450 கோடி ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு இருக்கிற அதே 365 நாள் கணக்கு இல்லையா? அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருந்துச்சா? இன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சா? அப்படின்னா பூமிக்குள்ள மாத்திரம்தான் இந்த 365 நாள் செல்லுபடியாகும். ஒவ்வொரு கோள்லையும் வித்தியாசமான நாட்கள் உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. அப்போ இது எப்படி கணக்கிடுறாங்க? இது ஒரு ஹைப்போதீசிஸ். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்லை. காலச்சக்கரம் சுழல வேண்டும் என்றால் வெளிச்சம் ஒன்று தேவை. வேதத்துல வாசிக்கிறோம், அவர் முதல்ல வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. அப்பதான் காலச்சக்கரம் சுழல ஆரம்பிக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ சாயங்காலம் விடிய காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்றுன்னு நம்ம வாசிக்கிறோம். எனவே இந்த உலகம் எவ்வளவு காலமாக இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆதியிலே ஆண்டவர் சிருஷ்டித்தார். அந்த கால நிர்ணய சட்டத்தின் அளவுகோல் அவர்கிட்ட தான் இருக்கு. ஆனால் மனுக்குலத்திற்கான இந்த மேன்மையான திருச்சபையில் சட்டத்திட்டத்திற்கு ஒரு கால நிர்ணய சட்டம் இருக்கிறது. அது 7000 ஆண்டுகள். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? சரியா? மனுக்குலத்திற்கான தேவ திட்டம் அது 7000 ஆண்டு. எக்லீசியாவுக்கான தேவ திட்டம் 7000 ஆண்டு தான். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. மனுக்குலத்திற்கான தேவ திட்டம் 7000 ஆண்டுகள். இந்த வானமும் பூமியும் உண்டாகி எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனது என்பதற்கெல்லாம் இவர்கள் சொல்லுகிறபடி எல்லாம் அங்கே இல்லை. இவர்கள் சொல்லுகிறபடி எல்லாம் இல்லை. இவர்கள் சொல்லுகிறபடி 4.5 பில்லியன் இயர்ஸா? அதுக்கு அவங்ககிட்டயே ப்ரூஃப் கிடையாது. அதே போல தேவன் எப்பொழுது உண்டாக்கினார் என்பதை நாமும் அறியோம். அவர் எத்தனை ஆண்டுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்று நமக்கு தெரியாது. அவருக்கு முடிவும் இல்லை, முதலும் இல்லை. அவர் ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. முதலும் முடிவும் இல்லாத தெய்வம் படைத்ததை முதலும் முடிவும் இருக்கிற மனிதனால் எப்படி நிரூபிக்க முடியும்? புரிஞ்சுச்சா? ஆரம்பம் முடிவும் இருக்கிற மனிதனால் ஆரம்பமும் முடிவுமே இல்லாத தேவனுடைய படைப்பை எவ்விதமாக தீர்மானிக்க முடியும்? ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே தேவனுடைய திட்டம் அலாதியானது. மனுக்குலத்திற்கான மீட்பின் திட்டம் அலாதியானது. இந்த மீட்பின் திட்டத்தை வைத்து தேவ திட்டத்தை புரிந்து கொள்வது, அவருடைய படைப்பை புரிந்து கொள்வது நல்லது. ஒரு மனிதன் நன்றாய் இருக்க வேண்டும் அப்படின்னு
விரும்புகிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு என்னன்னு சொல்றோம்? ஹியூமனிட்டின்னு சொல்றோம். இன்னைக்கு ஹியூமனிட்டி உலகத்துல இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட ஹியூமனிட்டி இருக்கு. அந்த ஹியூமனிட்டியை நமக்கு தந்திருக்கிறாரு. நாம ஹியூமனிடேரியன் மூமெண்டா தான் நாம இருக்கிறோம். நம்மனால தான் இந்த உலகத்துல சேமம். உலகத்தை மாற்றினவர்கள், தேசங்களை மாற்றினவர்கள், இனங்களை மாற்றினவர்கள் யாருன்னா கிறிஸ்தவர்களே. இதுவரைக்கும் இந்த தேசத்திலே, இந்த உலகத்திலே நீதியும் நியாயமும் கண்டுபிடிப்புகளும் வாழ்க்கையும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவ ஜனங்களே. உலகத்தில் மிகப்பெரிய ஹியூமனிடேரியன் மூமெண்ட் யாருன்னா திருச்சபை தான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? சரியா? மனுக்குல வரலாற்றிலேயே மனித நேயம் மிக்கவர்கள் யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தான். மனித நேயம் பல நாடுகளை வாழ வைத்திருக்கிறது. இந்திய தேசத்தை எடுத்தாலே மனித நேயத்தினுடைய வெளிப்பாடாக கிறிஸ்தவர்கள் செய்ததான நற்காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தேசம் இவ்வளவாக மாறி இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? மிஷினரிகள் செய்ததான காரியங்கள். இன்றைக்கு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் உயிரோடு இருக்கிறார்களே, அவர்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் மிஷினரிகள் செய்த செயல்களே, அவர்கள் இயற்றின சட்டங்களே, அவர்கள் தேசத்தை அவர்கள் ஆளுகை செய்தபடினாலே, ஆவிக்குரிய உலகத்தில் ஆளுகை செய்தபடினாலே, பிசிக்கல் ஆளுகை செய்யல, ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகை செய்து தேசங்களை நிர்மாணித்தார்கள், ஆசீர்வதித்தார்கள். வாழக்கூடாதவர்கள் எல்லாம் வாழ வைத்தார்கள். ஒருவேளை அவர்கள் வராமல் இருந்தால் நம் முன்னோர்களை யாரோ எவனோ ஒருத்தன் படுகொலை செஞ்சிருப்பான், அவனை தீண்டாதவனை மாத்திருப்பான், ஏதோ ஒன்றுக்காக கொன்று குவித்திருப்பார்கள். நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கோம் என்று சொன்னால் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி இந்த தேசத்திலே மாபெரும் ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி நம்ம எல்லாம் நம்முடைய முன்னோர்களை விடுதலை செய்தபடினாலே நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எனவே இந்த அறிவியல் சொல்லுகிற காரியங்களை வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அது வேறு, இது வேறு. அறிவியல் தன் கருத்துக்களை மாற்றிக்கொண்டே இருக்கும், ஆனால் வேதாகம் தன் கருத்துக்களை மாற்றாது. சோ மறுபடியுமாக உள்ளே இந்த விஷயங்களை அதை பார்த்து மனதில் வைத்துக் கொள்ளுங்க. மனுக்குலத்திற்கான தேவ திட்டம் 2000 2000 2000 1000 7000 ஆண்டு திட்டம். முதல் 2000 ஆண்டு மனசாட்சி பிரமாண கால எக்லீசியா, அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறதான அந்த காலகட்டத்தில் 2000 ஆண்டு அந்த வரலாறு திட்டம் உள்ளே இருக்குது. ரொம்ப பிரிஃபா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போல 2வது 2000 ஆண்டு நியாயப்பிரமாண கால எக்லீசியா கொஞ்சம் பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம்னா குறைவுள்ள வாழ்க்கை, குறைவற்ற வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை என்ற தலைப்பிலே நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்தது கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியா, நீங்களும் நானும் இருக்கிறதா இந்த எக்லீசியா. இதை குறித்து தான் சில முக்கியமான தகவல்களை உங்களோடு நான் வருங்காலங்களிலே நான் சொல்லித்தரப்போகிறேன். அடுத்தது கடைசியாக 1000 வருஷ அரசாட்சி, அதற்காக நாம் காத்திருக்கிறோம். இதுதான் மனுக்குலத்திற்கான தேவ திட்டம். 7000 ஆண்டுகளே. ஆதாமிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 6000 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கிறது. இன்னும் 6000 ஆண்டு முடியல. சரியா? உலகம் உண்டாகி எத்தனை கோடி ஆண்டுகள் என்று ஆனது என்று யாருக்கும் தெரியாது. பல கோடியா இருக்கலாம், நமக்கு தெரியாது. காலச்சக்கரம் இல்லை. எனவே அதை நிர்ணயிப்பது என்பது கடினமான காரியம். அதை நிர்ணயிக்க முடியாது. எனவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. மனுக்குலத்திற்கான தேவ திட்டத்தையே சிந்திப்போம். மற்றவர்களை குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடைசி காலங்களிலே நாம் இருக்கிறோம். 6000 ஆண்டின் முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து பலரை நீதிக்குட்படுத்த வேண்டும். அறியாமையில் இருக்கிற, தேவ சித்தத்தை விட்டு தூரமாய் இருக்கிற, தேவனை அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். நம்முடைய நல் வாழ்க்கை அவர்களை மாற்ற வேண்டும். நாம் பேசுகிற பேச்சல்ல, நம்முடைய வாழ்க்கையே நாம் நடமாடும் நிருபங்களாய் இருந்து தேவனுடைய நோக்கத்தை, சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸோ இதுவரைக்கும் கவனமாய் கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.